Hello everyone. இந்த வீடியோல ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசன்ல இருக்கிற எக்ஸாம்பிள் क्वेश्चंस பார்க்க போறோம். வாங்க क्वेश्चंस ஒவ்வொண்ணா பார்க்கலாம். Example 1. Okay. So second lesson அதனால 2.1. Two vectors இருக்கு A and B. A ஓட magnitude வந்து 5, B ஓட magnitude 7. Makes an angle of 60 degree with each other. அப்படினா என்ன? இது A vector, இது B vector னு எடுத்துக்கிட்டோம்னா A vector को B vector को नடுல இருக்க angle 60 degree. Okay. Find the magnitude of the resultant vector and its direction. So magnitude கேக்குறாங்க, direction கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேவா? Addition of vectorல நீங்க யூஸ் பண்ண போற ஃபார்முலா என்னன்னா resultant வேணும், magnitude of the resultant வேணும்னா a square plus b square plus 2ab cos theta. இதான் உங்களோட ஃபார்முலா. A ஓட வேல்யூ என்ன 5 னு போட்டுருந்துச்சு. அப்ப 5 ஓட ஸ்கொயர் 25, 7 ஓட ஸ்கொயர் 49 plus 2 into A ஓட வேல்யூ 5, B ஓட வேல்யூ 7, cos 60 degree. cos 60 என்ன 0 0 1/2 1/2. இப்ப நல்லா பாரு, இந்த இது கேன்சல் ஆயிடுச்சு. 25 plus 49 plus 35. இது சேர்த்தா ஒரு 50, இது சேர்த்தா ஒரு 50, அப்படின்னா 109 வருது. சரி, நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுவேன், நீங்கள் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ 25 இங்கேருந்து ஒரு 25 சேர்த்தா 50யா, இது ஒரு 15 வச்சுக்கிட்டிங்கன்னா 100 ஆயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? இங்கே மிச்சம் 10 இருந்திருக்கும், அப்போ 110. பட் இங்கே 50 கிடையாது, 49. ஸோ நீ ஒன்று பண்ணாத, ஆட் பண்ணிக்கோ. ஸோ 109 கிடைக்குது. இப்போ இந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது என்ன? ஃபார்முலா நான் கொடுத்துட்றேன், ஆங்கிள் சொல்கிறது கஷ்டம். ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். tan ஆல்ஃபா, இந்த tan ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபாங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வெக்டாருக்கும் ரிசல்டன்ட். ஸோ இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் இப்படி நடுவில் வரும். ரிசல்டன்ட் இதான் என்னோட ரிசல்டன்ட் வெக்டார். ஓகே, இதோட மேக்னிட்யூட் எவ்வளோ 109. பட் இந்த ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் எவ்வளோ? இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஹோல் நம்பர் வராதுன்னு எனக்கு தோணுது. நான் உனக்கு ஃபார்முலா சொல்லிடுறேன். ஃபார்முலா என்ன? பி, ஒரு நிமிஷம் இருங்க, ஆல்ஃபா பி சைன் தீட்டா பை ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா. ஸோ மேலே காசை சைனாக வரும்னு மறந்துடுச்சு, அதனால கொஞ்சம் பிரெயினில் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ பி சைன் தீட்டா பை ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா, இதான் உங்களோட ஃபார்முலா. இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. பியோட வேல்யூனா 7, சைன் 60 என்ன √3/2, டிவைட் பை ஏவோட வேல்யூ என்ன 5, பியோட வேல்யூ 7, காஸ் 60 என்ன 1/2. அப்போ நான் இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்தேன்னா இங்கே வந்து 7√3/2, கீழே பார்த்தேன்னா 10 + 7/2. இது கேன்சல் ஆயிடுச்சு. எஸ், ஹோல் நம்பர் வரல. 7√3/17. சரிங்களா? ஸோ இதான் பிரச்சனை. சிபிஎஸ்சி புக்கில் இதே ப்ராப்ளம், ஸ்டேட் போர்ட் புக்கில் இதே ப்ராப்ளம். இப்போ எனக்கு இந்த வேல்யூ வேணால் நான் டிரைவ் பண்ணிக்கலாம், ஐ மீன் கேல்குலேட்டர் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். 7√3 வேல்யூ என்ன 1.732. பாயிண்டே போடலையா? ஓ, இங்கே இருக்குது, இங்கே கீழே ரிஃப்ளெக்ஷனாலே எனக்கு தெரியவே மாட்டேங்குது. 732 டிவைடட் பை 17. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது? 0.713. ஓகே. இப்போ நல்லா பாருங்கள், tan ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆல்ஃபா எவ்வளோ? ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 0.713. அதாவது ஒன்றில் இந்த ஆல்ஃபாக்கு நான் என்ன வேல்யூ போட்டால் எனக்கு 0.713 கிடைக்கும். லாஜிக்கலாக திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இதோட வேல்யூ 30லேருந்து 45க்கு நடுவில் இருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க? tan 30 வேல்யூ என்ன 1/√3, அப்போ 1/1.732. அதே tan 45 வேல்யூ என்ன 1. அப்போ நல்லா பாரு, 1/1.732 வேல்யூ என்ன வருது 1/1.732, 0.577 வருது. இந்த வேல்யூ பார்த்தோன்னா 0.577க்கும் 1க்கு நடுவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட லாகிரிதமிக் டேபிள் இருக்குல்லோ, இல்லை இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் நீங்கள் வந்து வேறு லெவல் வித்தியக்காரனாக இருக்கணும். இல்லை அப்படின்னா என்னை மாதிரி கேல்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். ஏன் சார் நீங்கள் போர்டில் இருக்க கேல்குலேட்டரில் tan வேல்யூ போட மாட்டேங்கிறீங்கன்னா? போர்டில் இருக்க கேல்குலேட்டர் வந்து ரேடியனில் செட் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ tan ஆஃப் 16 போட்டாலும் எனக்கு ஆன்சர் லூஸ் மாதிரி வரும். ஸோ tan 30 போட்டேன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன வரணும் 0.55 காட்டணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரேடியனில் இருக்குது. ஓகே, அதனால் நான் இங்கே போட்டு காட்டலை.
ஸோ tan 31 போடுவோம். tan 31 0.6 வருது, எனக்கு 0.71 வரணும். சரி, tan 32 போடுவோம். tan 32க்கு வரலப்பா. 33 இல்லை, 34 இல்லை, 35 0.700 வருது. tan of 35 என்ன வருது? 0.700. மேபி இந்த மாதிரி கொஷின் கொடுக்குறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்கணும். சரியா? tan 36 போட்டு பார்ப்போம். tan 36 போட்டால் 0.726 வருது. ஸோ எனக்கு இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வேல்யூ. அப்போ 35 பாயிண்ட் ட்ரை பண்ணணும். 35 பாயிண்ட் ஒரு 3 போடுவோம். 3 போட்டால் வரல. 33.4 போடுவோம். 33 இல்லை 0.5 போடுவோம். சரி, 35.5 போடுவோம். சரியா? சரி, இது வந்து ஒழுங்காக அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. பட் அவங்க ஒழுங்காக கொடுக்கல, அதான் பிரச்சனையே. tan of 35.5 0.713 வருதுயா, எக்ஸாக்டாக வருது. அப்போது என் ஆல்ஃபாவோட வேல்யூ 35.5 டிகிரி. இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஸோ நான் அதான் சொன்னேன், இந்த இடத்துல மட்டும் தான் காம்ப்ளிகேஷன், தவிர மிச்ச கொஷின் பூராமே ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் கொஷினோட சொல்யூஷன். இது மேபி அவங்க இந்த மாதிரி கொஷின் பேப்பர்லேயே கொடுத்து வச்சிடறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. tan of 35.5 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0.713. ஸோ நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணேன். என்ன கெஸ்ஸு? இந்த வேல்யூ 30க்கு 45க்கு நடுவில் இருக்கும். அப்புறம் மேனுவல் உட்காந்து நானே 31 டிகிரிக்கு என்ன, 32க்கு என்ன, 33க்கு என்ன, 34க்கு என்ன, அப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? உங்கள்கிட்ட லாக் புக் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதான் இதுக்கான சொல்யூஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.